பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்பவே பிரபலமான ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் அண்ணா சாமுவேலை பெற்றெடுத்தார். அந்த ஒரு சாமுவேல் பிறகு பின்னாளில் மிகப்பெரிய இறைவாக்கினராக இருந்தார். புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் அவர்களுடைய பெற்றோர், அவருடைய தாய், அவருடைய பெயரும் அண்ணா தான். அவருடைய தாய் மரியாளை பெற்றெடுத்தால் அன்னை மரியாள் அவர்கள் உலகத்தினுடைய மீட்பரை பெற்றெடுத்தார். இவர்கள் இருவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கின்றது. அது என்ன? மேலும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இந்த தவக்காலத்தில் என்ன பாடம் எடுத்துக்கொண்டு இன்னும் உறுதியுடன் தவக்காலத்தில் பயணிக்க முடியும், இறைவனை இன்னும் நெருங்கி செல்வதற்கு இவர்கள் வழியில் செல்வது மிகவும் சிறந்த ஒரு வழி. அது என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பேர் பிரிட்டோ. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்க்க முடியும், தொடர்ச்சியாக பார்த்து பயனடைய முடியும். மேலும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். பிடித்திருந்தா இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் பகிருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பழைய ஏற்பாட்டில் சாமுவேலினுடைய தாயாராகிய அண்ணா அவர்கள் ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாவம் செய்தவர்கள், அவர்கள் இந்த ஒரு சமுதாயத்தால் வெறுத்து ஒதுக்கி தள்ளப்படுவார்கள் அந்த ஒரு காலகட்டங்களில். அப்படி இருக்கும் பொழுது அண்ணா அவர்கள் மிகவும் தாழ்ச்சியுடையவர், இறைபக்தி கொண்டவர். அவருடைய இந்த ஒரு தாழ்மையான நிலையையும் குறித்து வருந்தாமல், நம்பிக்கை இழக்காமல் இறைவனிடம் தொடர்ச்சியாக மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். மன்றாட்டினுடைய ஒரு வெளிப்பாடாக, மன்றாட்டினுடைய ஒரு அடையாளமாக அவர்களுக்கு இறைவன் சாமுவேலை கொடுக்கின்றார். அந்த ஒரு சாமுவேல் என்கின்ற இறைவாக்கினர் பின்னாளில் உலகத்தினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இறைவாக்கினராக இருந்தார். ஏனென்றால் இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கையில் சாமுவேல் ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினராக கருதப்பட்டார். அப்படிப்பட்ட சாமுவேலை அண்ணா அவர்கள் தன்னுடைய தாழ்ச்சியினாலும் தன்னுடைய இறை வேண்டுதலினாலும் பெற்றெடுத்தார். அவருக்கு இறைவன் தந்த ஒரு அருமையான ஒரு பாக்கியம். அண்ணா அவர்கள் இறைவனுக்கு ஒரு புகழ்ச்சி பாடலை அண்ணாவின் வேண்டுதல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-10 முடியக்கூடிய இறைவசனம். அப்பொழுது அண்ணா மன்றாடி கூறியது: ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இல்லார், உம்மையன்றி வேறு எவரும் இல்லார். நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம், உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம், ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன், செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர், நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர், பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்த ஆகின்றனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளால், பல புதல்வரை பெற்றெடுத்தவரோ தனியால் ஆகின்றார். ஆண்டவர் கொள்கின்றார், உயிரும் தருகின்றார், பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணை அவர்களுக்கு உரியவர் ஆக்குகின்றார். உலகில் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர், ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. ஆண்டவர் எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர், அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடிமுழங்க செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார், தம் அரசருக்கு வலிமை தருவார், தம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். ஆண்டவருக்கு இதை விடவா ஒரு அருமையான புகழ்ச்சி பாடல் இருக்க முடியும்? எந்த அளவிற்கு ஒரு ஆழமான புரிதலை அண்ணா அவர்கள் வைத்திருந்தால், எந்த அளவுக்கு ஆழமான இறை அன்பையும் இறைவனுடைய பற்றையும் கொண்டிருந்தவர்களாக இருந்திருந்தால் இந்த ஒரு புகழ்ச்சி பாடலை அண்ணாவால் பாடியிருக்க முடியும். அந்த அளவிற்கு ஆண்டவரை அவர் நம்பினார்.
அதனால தான் சாமுவேலை அவரால் பெற்றெடுக்க முடிந்தது. இந்த ஒரு புகழ் பாடலையும் அவரால் பாட முடிந்தது. ஏனென்றால் வலியோரை உயர்த்துகின்ற ஆண்டவர் நமது ஆண்டவர், வலியோருடன் கூட துணை நிற்பவர் நமது ஆண்டவர். இங்க புதிய ஏற்பாட்டில் நமது அன்னை மரியாள் அவர்கள் ஒரு புகழ்ச்சி பாடல் பாடுகின்றார்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 47. மரியாவின் பாடல். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினால் இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லாராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார், தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்க வருகின்றார். வலியோரை அரியனென்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறுங்கையரார் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றைக்கும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். இந்த ஒரு 2 பாடல்களையுமே பார்க்கும்பொழுது ஏறத்தாழ ஒரே விஷயத்தை தான் இருவருமே சொல்லியிருக்காங்க. இருவருக்கும் இறைவன் மீது இருந்த அந்த ஒரு புரிதலும் பற்றும் இந்த ஒரு புகழ்ச்சி பாடலின் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்றது. மேலும் இருவரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருவருமே தாழ்நிலையில் இருந்தவர்கள். ஆனால் இருவரையுமே இறைவன் உயர்த்துகின்றார், அவர்களை மேன்மைப்படுத்துகின்றார். இன்றைக்கும் அவர்களுடைய திருநாமமானது உலகமெங்கும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது, உலகம் என்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் அண்ணா சாமுவேலை பெற்றெடுத்தவர், மிகப்பெரிய இறைவாக்கினை தந்து உலகத்தினுடைய வரலாற்றை மாற்றியவர். புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் அவர்கள் உலகத்தினுடைய மீட்பை தந்தவர், உலகத்தினுடைய மீட்பர் அவர் வழியாக பிறந்தார். அவர்கள் இருவருமே எளிமையான நிலையில் இருந்தவர்கள். எளிமையான நிலை, தாழ்ச்சி, இறையன்பு, இறைவனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்வு, இதுதான் அவர்கள் இருவருக்குமே ஒரு ஒற்றுமையை தரக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி இருந்ததால் அவர்கள் இருவரும் எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் அதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இந்த ஒரு 2 புகழ்ச்சி பாடலையும் நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு இறைவசனத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, கடவுள் நம்ம யாரையுமே மறுத்து விடவில்லை. சரியான நேரம் வரும்போது நம்ம தகுந்த தயாரிப்புடன் இருக்கும் பொழுது நம்மை அவர் உயர்த்துகின்றார். அதுதான் இங்கே இவர்களுக்கும் நடந்தது. ஆகையால் இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம தகுந்த தயாரிப்புடன், முழு தயாரிப்புடன் இருப்போம். அப்போது நம்மளும் இறைவனால் உயர்த்தப்படுவோம் என்று முழுமையாக நம்புவோம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆமென்.